ஆர்கே யூடியூப் சேனல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்ம அடிப்படையிலிருந்து ஜாதகம் படிக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜாதகம் கண்டிப்பாக ஒரு வீட்டில் ஒரு ஆள் படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அது ஏன்னுங்கிறது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரே ஒரு நடந்த கதையை சொல்லி முடிக்கிறேன். இந்த ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒரு ஜாதகக்காரங்கிட்ட ஒரு பையனும் அவங்க அம்மாவும் போயிருக்காங்க. அந்த ஜாதகக்காரர் அந்த பையனோட ஜாதகத்தை பார்த்துட்டு, இந்த பையன் ஜாதகப்படி இந்த பையனுக்கும் இவங்க அப்பாவுக்கும் 1 மாசத்துல உயிர்கண்டம் இருக்கு, இதை சரி பண்ணணும்னா ஒரு 50,000 ரூபாய் யாகம் பண்ணணும், ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 50,000 ரூபாய் கேட்டிருக்காரு. அவங்க வீட்டில் போய் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 2 நாளாக ஒரே கவலைப்பட்டு இருக்காங்க. திரும்ப யாரோ சொல்லி என்கிட்ட வந்தாங்க கேள்விப்பட்டு. அப்போ நான் அவங்க பையன் ஜாதகத்தை பார்த்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்கள் பையனும் உங்கள் வீட்டுக்காரங்களும் நல்லா இருப்பாங்க 100 வருஷம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை, அந்த ஜாதகக்காரங்க ஒரு மாசத்துல பெரிய உயிர்கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் ஒன்றும் வராது, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டேன். அப்போ அவங்க போயிட்டு வந்தாங்க. 1 மாசத்துலயும் ஒன்றும் ஆகலை, ஒரு 2 வருஷத்துலயும் ஒன்றும் ஆகலை. இது ஏன் நான் சொல்றேன்னா, உங்க வீட்லயோ ஒரு ஆள் ஜாதகம் படிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வராது. இன்னொரு ஆள்கிட்ட போய் அவங்க ஒரு குழப்பத்தை சொல்லி அந்த ஒரு பெரிய பிரச்சனையை 2 நாள் மனவேதனை அடைகிறது சூழ்நிலை வராது. அதனால அடிப்படையே தெரிஞ்சுக்கிறேங்க, அவ்வளவுதான். சரி, இப்போ நம்ம அடிப்படை கிளாஸுக்குள்ள போயிடலாம். அதாவது இதான் ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்துல இது மேசம். இந்த கட்டத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேசம், இது ரிஷபம், இது மிதுனம், இது கடகம், இது சிம்மம், இது கன்னி, இது துலாம், இது விருச்சிகம், இது தனுசு, இது மகரம், இது கும்பம், இது மீனம். இது பெரும்பாலும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல என்னன்னா, இந்த மேசத்துக்கு அதிபதி செவ்வாய், இந்த ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன், இந்த மிதுனத்துக்கு அதிபதி புதன், இந்த கடகத்துக்கு அதிபதி சந்திரன், இந்த சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், இந்த கன்னிக்கு அதிபதி புதன், இந்த துலாமுக்கு அதிபதி சுக்கிரன், இந்த விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய், இந்த தனுசுக்கு அதிபதி குரு, மகரத்துக்கு அதிபதி சனி, கும்பத்துக்கு அதிபதி சனி, மீனத்துக்கு அதிபதி குரு. இதை மட்டும் நீங்க இப்போ தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுல சூரியன் சந்திரன் இந்த 2 கிரகத்துக்கும் ஒவ்வொரு வீடு தான். மற்ற எல்லாத்துக்கும் 2 வீடு. செவ்வாய்க்கு மேசம் விருச்சிகம், இந்த 2லயும் செவ்வாய் ஆட்சி பெறும். ரிஷபம் துலாம், இந்த 2லயும் சுக்கிரன் ஆட்சி பெறும். மிதுனம் கன்னி, இதுலயும் இந்த 2லயும் புதன் ஆட்சி பெறும். மீனம் தனுசு, இதுல குரு ஆட்சி பெறும். இதுல கும்பம் மகரம், இதுல சனி ஆட்சி பெறும். அதனால இந்த கட்டத்தையும் இந்த கிரகத்தையும் நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல தரவா ஞாபகம் வச்சிருக்கேன். மேசத்துக்கு அதிபதி செவ்வாய். இப்போ மேச லக்னம்னா லக்னாதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் 2வது வீட்டில் இருக்காரா 3வது வீட்டில் இருக்காராங்கிறத பார்த்து தான் நம்ம பலனே சொல்ல போறோம். அப்படிங்கும்போது நீங்க இந்த கட்டத்துல உள்ள இந்த கிரகத்தை தரவா மைண்ட்ல ஏத்திக்கிறீங்க. அப்பதான் உங்களால தெளிவா இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போக முடியும். அதனால இதை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க. கண்டிப்பா மனப்பாடம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா தெளிவா செட் ஆயிரும். அடுத்தாப்ப இந்தந்த வீட்டுக்கு எந்தெந்த காரகத்துவம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.